Hello friends, welcome to Tamil Careers. In the video, American multinational company Tenneco Automotive Private India ல இருந்து multiple job opening காக தான் பார்க்க போறோம். ஜாபோட லொகேஷன் பொறுத்த வரைக்கும் ஆல் ஓவர் இந்தியாவில் இருக்கு. அண்ட் இவங்க என்ன ஜாப் ரோலுக்காக ஹையர் பண்றாங்க, என்ன எஜுகேஷனல் குவாலிஃபிகேஷன் அண்ட் எக்ஸ்பீரியன்ஸ் கேட்டிருக்காங்க. ஸோ இது பற்றின டீட்டெயில்ஸ் பார்க்க வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் அப் டு எண்ட் வரைக்கும் பாருங்கள். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை டெய்லி ஜாப் அப்டேட் பண்ணிட்டு வந்துருக்கோம். நீங்கள் ஒன்று நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணினா சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் பட்டன் கிளிக் பண்ணி அதில் ஆளுங்கிற ஆப்ஷன் கிளிக் பண்ணிக்கோங்க. ஸோ நாங்கள் போடக்கூடிய டெய்லி வேலை தகவல் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும். வீடியோ பிடிச்சிருந்தா ஒரு லைக் பண்ணிடுங்க. இந்த ஜாப் இன்ஃபர்மேஷனாக முடிஞ்ச அளவுக்கு நிறைய பேர்த்துக்கு ஷேர் பண்ணுங்கள். நான் எதுக்காக சொல்கிறேன்னு பார்த்தீங்கன்னா உங்களில் ஒருவருக்கு கண்டிப்பாக இந்த ஜாப் இன்ஃபர்மேஷன் யூஸ்ஃபுல் அண்ட் ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். ஸோ முடிஞ்ச அளவுக்கு ஷேர் பண்ணுங்கள். இந்த வீடியோவில் டெனகோ ஆட்டோமேட்டிவ் இந்தியா பிரைவேட் லிமிடெட்லேருந்து தான் ஜாப் ஓப்பனிங்ஸ் பார்க்க போகிறோம். இவங்க பார்த்தீங்கன்னா லீடிங் டிசைனர், மேனுஃபேக்சர் அண்ட் டிஸ்ட்ரிபியூட்டர் ஆஃப் க்ளீன் ஏர் அண்ட் ரைட் பெர்ஃபார்மன்ஸ் ப்ராடக்ட்ஸ் அண்ட் சிஸ்டம்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா டிசைன் பண்ணி மேனுஃபேக்சரிங் பண்ணி கொடுத்துட்ருக்காங்க. ஆட்டோமேட்டிவ் கமர்ஷியல் ட்ரக்ஸ்க்கெல்லாம் பார்த்தீங்கன்னா மேனுஃபேக்சரிங் பண்ணி கொடுத்துட்ருக்காங்க. இவங்களோட கம்பெனிலே நியர்லி 29,000 ப்ளஸ் எம்ப்ளாயீஸ் ஒர்க் பண்ணிட்டு இருக்காங்க. இவங்களோட ஹெட் குவார்ட்டர்ஸ் பார்த்தீங்கன்னா யுனைடெட் ஸ்டேட்ஸில் லொக்கேட் ஆயிருக்கு. ஸோ இந்த கம்பெனியிலிருந்து தான் மல்டிபிள் ஜாப் ஓப்பனிங் பற்றி தான் பார்க்க போகிறோம். என்னென்ன ஓப்பனிங்னு பார்த்தீங்கன்னா டிசைன் இன்ஜினியர், அப்ளிகேஷன் இன்ஜினியர், டெக்னிக்கல் சிஸ்டம் இன்ஜினியர், மேனுஃபேக்சரிங் இன்ஜினியர் அண்ட் சீனியர் எக்ஸிக்யூட்டிவ் ப்ரொடக்ஷன். இந்த 6 ஜாப் ரோலுக்காக ஹையர் பண்ணுறாங்க. அண்ட் இந்த 6 ஜாப் ரோல் இல்லாமல் ஒரு சில ஜாப் ரோலுக்கு அவங்க ஹையர் பண்ணுறாங்க. ஸோ நான் வீடியோவோட எண்டில் சொல்கிறேன். ஸோ அது என்ன ஜாப் ரோல்னு தெரிஞ்சுக்க வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் அப் டு எண்ட் வரைக்கும் பாருங்கள். ஸோ இப்போ ஒவ்வொரு ஜாப் ரோலுக்கு அவங்க என்ன குவாலிஃபிகேஷன் அண்ட் எக்ஸ்பீரியன்ஸ் கேட்டிருக்காங்கன்னு டீட்டெயிலாக பார்த்துடலாம். முதல் பார்த்தீங்கன்னா டிசைன் இன்ஜினியர். இந்த ஜாப் ரோலுக்கு பிஇ இன் மெக்கானிக்கல் இல்லாட்டி ஆட்டோமொபைல் இது ரிலேட்டடாக டிகிரி முடிச்சிருந்தீங்கன்னா அப்ளை பண்ணலான்னு சொல்லியிருக்காங்க. மினிமம் 6 இயர் எக்ஸ்பீரியன்ஸ் கேட்டிருக்காங்க. அண்ட் அது மட்டும் இல்லாமல் ஒரு சில ஸ்கில்ஸ்லாம் கேட்டிருக்காங்க. என்னன்னு பார்த்தீங்கன்னா CAD அண்ட் CAE டிசைன் சாஃப்ட்வேர் டூல் யூஸ் பண்ண தெரிஞ்சிருக்கணும்னு சொல்லியிருக்காங்க. GD அண்ட் Tல நாலேஜ் கேட்டிருக்காங்க. மெட்டீரியல் நாலேஜ் எஸ்பெஷலி ஸ்டீல் அண்ட் கேஸ்ட் அயர்ன் இது ரிலேட்டடாக மெட்டீரியல் நாலேஜ் கேட்டிருக்காங்க. ஃபெயிலியர் அனாலிசிஸ் அண்ட் அப்ளிகேஷன் இன்ஜினியரிங் ரிலேட்டடாகவும் நாலேஜ் கேட்டிருக்காங்க. அண்ட் அதர் பேசிக் ஸ்கில்ஸ்ன்னு பார்த்தீங்கன்னா கம்யூனிகேஷன் ஸ்கில்ஸ், டீம் ஒர்க்கிங் அண்ட் ப்ரெசன்டேஷன் ஸ்கில்ஸ்லாம் இந்த ஜாப் ரோலுக்காக கேட்டிருக்காங்க. ஜாபோட ரெஸ்பான்சிபிலிட்டி டிசைன் ஆஃப் காம்பனன்ட்ஸ், பிஸ்டன் அண்ட் ரிங்ஸ் பார்த்தீங்கன்னா டிசைன் பண்ணணும்னு சொல்லியிருக்காங்க. ஐசி இன்ஜின் அண்ட் கம்ப்ரஸர் அண்ட் அதர் அப்ளிகேஷன்ஸுக்கெல்லாம் பார்த்தீங்கன்னா டிசைன் பண்ணி கொடுக்குற மாதிரி இருக்கும்னு சொல்லியிருக்காங்க. இன்ட்ரடியூசிங் அண்ட் டெவலப்பிங் நியூ டெக்னிக்ஸ் அண்ட் சிஸ்டம் ஃபார் ப்ராடக்ட் டிசைன் அண்ட் டெவலப்மெண்ட், adopting problem solving method for customer issue and engineering problems, conducting statistical analysis. ஸோ இது பார்த்தீங்கன்னா உங்கள் மேஜர் ஜாப் ரெஸ்பான்சிபிலிட்டியாக இருக்கும்னு அவங்க மென்ஷன் பண்ணியிருக்காங்க. அடுத்தது பார்த்தீங்கன்னா இன்ஜினியர். இந்த ஜாப் ரோலுக்கு பிடெக் இல்லாட்டி பிஇ படித்தவங்க அப்ளை பண்ணலாம். மெக்கானிக்கல் இன்ஜினியரிங் இது ரிலேட்டடாக நீங்கள் டிகிரி முடிச்சிருந்தீங்கன்னா அப்ளை பண்ணலான்னு சொல்லியிருக்காங்க. இந்த ஜாப் ரோலுக்கு ஃப்ரெஷர் அண்ட் எக்ஸ்பீரியன்ஸ் கேண்டிடேட் 2 பேருமே அப்ளை பண்ணலான்னு சொல்லியிருக்காங்க. அண்ட் ஜாபோட ரெஸ்பான்சிபிலிட்டி பார்த்தீங்கன்னா டு மேனேஜ் பிளானிங் அண்ட் ஆப்ரேஷன் இன் their respective lines and line balancing, ensuring production target are being maintained in their respective line to ensure quality of parts and maintain quality target. ஸோ இது பார்த்தீங்கன்னா உங்கள் ஜாப் ரெஸ்பான்சிபிலிட்டியாக இருக்கும்னு மென்ஷன் பண்ணியிருக்காங்க. அடுத்த ரோல் பார்த்தீங்கன்னா அப்ளிகேஷன் இன்ஜினியர். இந்த ஜாப் ரோலுக்கும் பார்த்தீங்கன்னா பிஇ இன் மெக்கானிக்கல் அண்ட் ஆட்டோமொபைல் படித்தவங்க கேட்குறாங்க. மினிமம் 4 to மேக்ஸிமம் 6 இயர் எக்ஸ்பீரியன்ஸ் கேட்டிருக்காங்க. அண்ட் இது ஸ்கில்ஸ்ன்னு பார்த்தீங்கன்னா குட் வேர்பல் அண்ட் ரிட்டன் கம்யூனிகேஷன் ஸ்கில், ப்ரெசன்டேஷன் ஸ்கில், ஃபெயிலியர் அனாலிசிஸ் ஸ்கில் அண்ட் அப்ளிகேஷன் இன்ஜினியரிங் இன் ஆட்டோமேட்டிவ் ப்ரிசிஷன் காம்பனன்ட். ஸோ இது ரிலேட்டடாக அவங்க நாலேஜ் கேட்டிருக்காங்க. ஜாபோட ரெஸ்பான்சிபிலிட்டின்னு பார்த்தீங்கன்னா நியூ ப்ராடக்ட் டெவலப்மெண்ட் ஆஃப் ப்ரிசிஷன் பவர் ட்ரெயின் காம்பனன்ட் for IC engine, work closely with CFT for the project related discussion and bring to a conclusion, preparation of DVPR, agreeing with customer, get test result and prepare final test report, use of national and international standard for product development. ஸோ இதெல்லாம் பார்த்தீங்கன்னா உங்கள் ஜாப் ரெஸ்பான்சிபிலிட்டியாக இருக்கும்னு அவங்க மென்ஷன் பண்ணியிருக்காங்க. அடுத்த ரோல் பார்த்தீங்கன்னா டெக்னிக்கல் சிஸ்டம் இன்ஜினியர். இந்த ஜாப் ரோலுக்கு பேச்சுலர் டிகிரி அதாவது பிஇ இல்லாட்டி பிடெக் இன் கம்ப்யூட்டர் சயின்ஸ் இல்லாட்டி இன்ஃபர்மேஷன் சிஸ்டம் ஐடி. ஸோ இது ரிலேட்டடாக நீங்கள் டிகிரி முடிச்சிருந்தீங்கன்னா அப்ளை பண்ணலான்னு சொல்லியிருக்காங்க. இந்த ஜாபுக்கு மினிமம் 2 இயர் எக்ஸ்பீரியன்ஸ் கேட்டிருக்காங்க. ஐடி ஒர்க் எக்ஸ்பீரியன்ஸ் கேட்டிருக்காங்க. அண்ட் அது மட்டும் இல்லாமல் knowledge in MS Windows 10, experience with WinServer 2016 or higher and MS System Center and strong problem solving skills. இந்த செட் ஆஃப் ஸ்கில்ஸ்லாம் இந்த ஜாப் ரோலுக்காக அவங்க கேட்டிருக்காங்க. ஜாபோட ரெஸ்பான்சிபிலிட்டி பொறுத்த வரைக்கும் இன்ஸ்டாலிங் அண்ட் கான்ஃபிகரிங் ஸ்டாண்டர்ட் ஃபார் கஸ்டமர் சொல்யூஷன். ஸோ இது பார்த்தீங்கன்னா உங்கள் மெயின் ஜாப் ரோலாக இருக்கும்னு சொல்லியிருக்காங்க. அண்ட் அது மட்டும் இல்லாமல் work with project manager, customer and process analyst to ensure solution meets business requirement,
create system solution based on functional description, configure and test system solution, document system configuration. ஸோ இது பார்த்தீங்கன்னா உங்கள் ஜாப் ரெஸ்பான்சிபிலிட்டியாக இருக்கும்னு மென்ஷன் பண்ணியிருக்காங்க. அடுத்து பார்த்தீங்கன்னா மேனுஃபேக்சரிங் இன்ஜினியர். இந்த ஜாப் ரோலுக்கு பிஇ இல்லாட்டி பிடெக் இன் மெக்கானிக்கல் இன்ஜினியரிங் படித்தவங்க அப்ளை பண்ணலாம்னு சொல்லியிருக்காங்க. மினிமம் 3 to 4 year எக்ஸ்பீரியன்ஸ் இன் மேனுஃபேக்சரிங் இண்டஸ்ட்ரியில் கேட்டிருக்காங்க. அண்ட் அது மட்டும் இல்லாமல் ப்ரொடக்ஷன் ஆக்டிவிட்டீஸ் லைக் 7QC டூல்ஸ், நாலேஜ் ஆஃப் QMS அண்ட் FMEA கண்ட்ரோல் பிளானில் நாலேஜ் கேட்டிருக்காங்க. அண்ட் இன்ஸ்ட்ருமெண்டேஷன்லேயும் நாலேஜ் கேட்டிருக்காங்க. இந்த ஜாபுக்கு உங்கள் ரெஸ்பான்சிபிலிட்டி என்னன்னு பார்த்தீங்கன்னா, ரெஸ்பான்சிபிள் ஃபார் டெய்லி ப்ரொடக்ஷன் ஆக்டிவிட்டீஸ், WIP மேனேஜ்மெண்ட், சேஃப்டி காம்ப்ளிகன்ஸ், QMS in shop floor and responsible for consumable, scrap and power assigned target. ஸோ இது பார்த்தீங்கன்னா உங்கள் மேஜர் ரெஸ்பான்சிபிலிட்டியாக இருக்கும்னு அவங்க மென்ஷன் பண்ணியிருக்காங்க. அடுத்தது பார்த்தீங்கன்னா சீனியர் எக்ஸிக்யூட்டிவ் ப்ரொடக்ஷன். இந்த ஜாபுக்கும் பார்த்தீங்கன்னா பிஇ அண்ட் பிடெக் படித்தவங்க அப்ளை பண்ணலாம். மெக்கானிக்கல் டிபார்ட்மெண்ட்டில் படிச்சிருந்தா மட்டும்தான் அப்ளை பண்ண சொல்லியிருக்காங்க. இதுக்கு மினிமம் 3 to maximum 5 year எக்ஸ்பீரியன்ஸ் இன் ப்ரொடக்ஷன் டிபார்ட்மெண்ட்டில் எக்ஸ்பீரியன்ஸ் கேட்டிருக்காங்க. ஜாப் ரெஸ்பான்சிபிலிட்டி பொறுத்த வரைக்கும் பிளான் ஃபார் ஆப்டிமல் யூட்டிலைசேஷன் ஆஃப் மென் அண்ட் மெஷின் டு மீட் த கமிட்மெண்ட்ஸ், to focus on safety, quality, delivery and maintenance, to complete production schedule as per plan, to implement QMS, EHS, 5S, DWM system in the department, to focus on reducing inventory, WIP and waste in shop floor. ஸோ இது பார்த்தீங்கன்னா ஜாப் ரெஸ்பான்சிபிலிட்டியாக இருக்கும்னு அவங்க மென்ஷன் பண்ணியிருக்காங்க. இந்த ஜாப் ரோலுக்குலாம் ஜாப் லொகேஷன் எங்கே இருக்குன்னு பார்த்தீங்கன்னா ஃபார் டிசைன் இன்ஜினியர் அண்ட் சீனியர் எக்ஸிக்யூட்டிவ் ப்ரொடக்ஷன். இந்த ஜாப் ரோலுக்கு பெங்களூரில் பிளேஸ் பண்ணுறதா சொல்லியிருக்காங்க. டெக்னிக்கல் சிஸ்டம் இன்ஜினியருக்கு சென்னை, இன்ஜினியர் அண்ட் மேனுஃபேக்சரிங் இன்ஜினியர் இந்த ஜாப் ரோலுக்கு பட்டாயிலாவில் பிளேஸ் பண்ணுறதா சொல்லியிருக்காங்க. அப்ளிகேஷன் இன்ஜினியருக்கும் பார்த்தீங்கன்னா 4 இடத்துல வேகன்சி இருக்குன்னு சொல்லியிருக்காங்க. என்னென்ன ஜாப் லொக்கேஷன் பார்த்தீங்கன்னா பட்டைலா, ஒசூர், பிவாடி அண்ட் பெங்களூர். ஸோ இந்த 4 லொக்கேஷனில் அப்ளிகேஷன் இன்ஜினியருக்கு மட்டும் ஜாப் வேகன்சி இருக்கிறதா சொல்லியிருக்காங்க. ஸோ நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி அதர் ஜாப் ஓப்பனிங்ஸ் அவங்க போஸ்ட் பண்ணியிருக்காங்க. என்னென்ன ஓப்பனிங்னு பார்த்தீங்கன்னா மேனேஜர் கேட்டகரியில் பார்த்தீங்கன்னா அசிஸ்டன்ட் மேனேஜர் ஃபார் HR. இந்த ஜாபுக்கு MBA இல்லாட்டி டிப்ளமோ இன் லேபர் லால முடிச்சிருந்தீங்கன்னா அப்ளை பண்ணலான்னு சொல்லியிருக்காங்க. மினிமம் 5 to 6 year எக்ஸ்பீரியன்ஸ் இன் ஆட்டோமொபைல் செக்டாரில் எக்ஸ்பீரியன்ஸ் கேட்டிருக்காங்க. ஜாபோட லொக்கேஷன் பார்த்தீங்கன்னா பிவாடி லொக்கேஷனில் இருக்கிறதா சொல்லியிருக்காங்க. அடுத்தது பார்த்தீங்கன்னா பர்ச்சேசிங் மேனேஜர். இதுக்கு பிஇ இன் இன்ஜினியரிங் இல்லாட்டி பிஸ்னஸ் இல்லாட்டி மெட்டீரியல் மேனேஜ்மெண்ட் ஆர் லாஜிஸ்டிக்ல டிகிரி முடிச்சிருக்கணும்னு சொல்லியிருக்காங்க. MBA படிச்சிருந்தாலும் ப்ரிஃபரன்ஸ் பண்ணுறதா சொல்லியிருக்காங்க. அண்ட் 10 year எக்ஸ்பீரியன்ஸ் கேட்டிருக்காங்க. பிவாடி லொக்கேஷனில் பிளேஸ் பண்ணுறதா சொல்லியிருக்காங்க. அடுத்தது பார்த்தீங்கன்னா குவாலிட்டி அசூரன்ஸ் மேனேஜர். இதுக்கு பிஇ இல்லாட்டி பிடெக் படிச்சவங்க அப்ளை பண்ணலாம். மேக்ஸிமம் 10 year எக்ஸ்பீரியன்ஸ் கேட்டிருக்காங்க. அண்ட் அது மட்டும் இல்லாமல் வேறு சில ஓப்பனிங்ஸும் கொடுத்துருக்காங்க. என்ன ஓப்பனிங்னு பார்த்தீங்கன்னா மெடிக்கல் ஆஃபீஸர். இதுக்கு குவாலிஃபிகேஷன் பார்த்தீங்கன்னா MBBS படித்தவங்க அப்ளை பண்ணலான்னு சொல்லியிருக்காங்க. ஜாபோட லொக்கேஷன் பார்த்தீங்கன்னா பெங்களூரில் இருக்கிறதா சொல்லியிருக்காங்க. அடுத்தது பார்த்தீங்கன்னா ஃபினான்ஸ் கண்ட்ரோலர். இந்த ஜாபுக்கு என்ன குவாலிஃபிகேஷன் கேட்டிருக்காங்கன்னா டிகிரி இன் சார்ட்டர்ட் அக்கௌண்டன்ட் இல்லாட்டி காஸ்ட் அண்ட் ஒர்க்ஸ் அக்கௌண்டன்சி. ஸோ இது ரிலேட்டடாக நீங்கள் டிகிரி முடிச்சிருந்தீங்கன்னா அப்ளை பண்ணலான்னு சொல்லியிருக்காங்க. மினிமம் 10 year எக்ஸ்பீரியன்ஸ் கேட்டிருக்காங்க. அண்ட் ஜாபோட லொக்கேஷன் பார்த்தீங்கன்னா சென்னையில் இருக்கிறதா சொல்லியிருக்காங்க. ஸோ இப்போ இந்த ஜாபுக்குலாம் நீங்கள் எப்படி அப்ளை பண்ணலான்னா அப்ளை பண்ணுறதுக்கான அஃபிஷியல் கம்பெனியோட வெப்சைட் பார்த்தீங்கன்னா நான் வீடியோ கீழே டிஸ்கிரிப்ஷனில் தரேன். ஒன்ஸ் நீங்கள் அந்த வெப்சைட் ஓப்பன் பண்ணாலே ஜாப் பற்றின டீட்டெயில்ஸ் எல்லாமே கிளியர் கட்டாக கொடுத்துருப்பாங்க. ஒன்ஸ் நீங்கள் ரீட் பண்ணி பார்த்துட்டு உங்கள் ப்ரொஃபைல் அவங்க கேட்டிருக்க ஜாப் ரெக்யர்மெண்ட்ஸோட மேட்ச் ஆச்சுன்னா கண்டிப்பாக நீங்கள் இந்த ஜாபுக்கு அப்ளை பண்ணி பார்க்கலாம். ஒன்ஸ் நீங்கள் அப்ளை பண்ணதுக்கப்புறம் உங்கள் ப்ரொஃபைல் ஷார்ட் லிஸ்ட் ஆச்சுன்னா மற்ற டீட்டெயில்ஸ், இன்டர்வியூ டீட்டெயில்ஸ் எல்லாமே உங்களுக்கு இமெயில் மூலிமா காண்டாக்ட் பண்ணுவாங்க. ஸோ ஆல் த பெஸ்ட் ஃபார் யுவர் கேரியர். வீடியோ பிடிச்சிருந்தா ஒரு லைக் பண்ணிடுங்க. முடிஞ்ச அளவுக்கு இந்த இன்ஃபர்மேஷனை ஷேர் பண்ணுங்கள். ஸோ முயற்சி பண்ணி பாருங்கள். ஸோ கண்டிப்பாக வெற்றி கிடைக்கும். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.